அனைவருக்கும் வணக்கம். இன்றொரு தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவேப்பிலையை பத்தி தான். நிறைய பேருக்கு தெரியும். கருவேப்பிலையை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாம்பார், குழம்பு, ரசத்துல போடும்போது அது வாசம் அதுல இறங்கிடுதுன்னு சொல்லிட்டு அந்த கருவேப்பிலையை எடுத்து தூர போட்டுருவாங்க. அந்த கருவேப்பிலையில எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க அதை தூர போட மாட்டீங்க. சரியா? கருவேப்பிலை முக்கியமா இந்த முடி கருமையா இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா என்ன திட்டி அதனுடைய பயன்களை சொல்லி என்னை சாப்பிட வச்சிருக்க. ஸோ நான் முக்கியமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, பூண்டு எதையுமே சாப்பாட்டுல ஒதுக்கவே மாட்டேன். இந்த கருவேப்பிலையோட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிமானத்துல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அஜீரண பிரச்சனை அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நல்ல செரிமானமாகும். அதோடு கூட நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த பங்கு வகிக்குது. அந்த கருவேப்பிலை இந்திய சமையல்ல முக்கியமா எல்லாருமே பயன்படுத்துவாங்க. கருவேப்பிலை இல்லாத சமையலே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப உகந்தது. அந்த கருவேப்பிலை தொகையல் எல்லாம் செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால கருவேப்பிலைய கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு அதனோட முக்கியத்துவத்தை பலனை சொல்லி சாப்பிட வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.